திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இது தொடர்பான வழக்கை நிலுவையிலேயே வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை ஏன் நிலுவையிலேயே வைத்திருக்கிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், இந்த வழக்கு தொடர்பான விவரம். 2025ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக்கூடிய ராம ரவிக்குமார் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதே கோரிக்கை வலியுறுத்தி அரசு பணி மற்றும் பரமசிவம் ஆகியோரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்தாக நீதிமன்றத்தை உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் கோவிலின் செயல் அலுவலருக்கு விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் இன்றைய நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், ஏன் இது தொடர்பான வழக்கை நிலுவையிலேயே வைத்திருக்க விரும்புகிறீர்கள்? நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் என கேள்வி எழுப்பினார். அப்போது அரசு தரப்பில் வழக்கை நிலுவையில் வைக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல, 100 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் பழக்கத்தை தொடர்வதா அல்லது புதிய முறையை நடைமுறைப்படுத்துவதா என்பது குறித்து முடிவெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரரான ராம ரவிக்குமார் உள்ளிட்ட மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கீழமை நீதிமன்றம் இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கையை செய்யும் போதும் தொல்லியல் துறையினரிடம் அனுமதி பெற வேண்டும் என அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கள்ளத்தில் மரத்தில் கொடியேற்றுவது தொடர்பாக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆகவே இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று ராம ரவிக்குமார் உள்ளிட்ட மனுதாரர்கள் தரப்பிலும் தர்கா தரப்பிலும் அரசு தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதால் இந்த வழக்கை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து மத நல்லிணக்கம் என்பது முக்கியமானது என குறிப்பிட்ட நீதிபதிகள், நிரந்தரமாக அங்கு வாழும் மக்களின் அமைதி முக்கியமானது எனவும் அவர்களே கள நிலவரத்தை முழுமையாக அறிவார்கள். ஆகவே இரு தரப்பிலும் அமர வைத்து அமைதியான முறையில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக முடிவெடுக்க சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் முயற்சிக்கலாம் என கருத்து தெரிவித்து தனி நீதிபதியின் உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு மற்றும் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.